ஆல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிட்டர்மினேஷன். போன வீடியோவில் நம்ம வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி பார்த்தோம். எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு படியாக இருக்குது, தான் நினச்ச விஷயத்தை வந்து அவர் பண்ணுறதுக்கும் தன்னோட எண்ணங்களை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கும் எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் மேலே உள்ள நம்பிக்கையை வச்சு ஒரு டாஸ்க்கை ஒருத்தங்க இல்லை கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து அதுக்கு அடுத்து பார்க்க போகிற விஷயம் வந்து டிட்டர்மினேஷன். ஓகே, இப்போ டிட்டர்மினேஷன்னா என்னென்னா, நம்ம ஒரு காரியத்தை எடுத்து முன் நடத்துகிறோம். அதில் வந்து ஊடையில் வந்து சில பிழைகள் ஏற்படலாம், இல்லை ஏதாவது தடங்கல்கள் வரலாம், சூழ்நிலைகள் வேறு மாதிரி போகலாம். அப்போ நம்ம அதை முடித்து வெளியே வரணும். அதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு விடாப்பிடியான ஒரு இது வேணும். ஒரு விடாப்பிடியான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கணும். இதை நான் முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் இருக்கிறது தான் டிட்டர்மினேஷன். ஸோ வந்து வெறும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்தால் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில். ஒரு சில இடங்களில் வந்து நம்ம விட்டு கொடுக்காம விடாப்பிடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிச்சு உள்ளே போக முடியும். ஓகே, ஸோ வந்து இந்த விடாமுயற்சி, இந்த டிட்டர்மினேஷன் இது இருந்துச்சு, இது இல்லைன்னு வைங்களேன், நம்மளால் எந்த காரியத்திலுமே வந்து ஜெயிக்க முடியாது. ஓகே, இன்றைக்கி வந்து இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம் வந்து மணி ஹெய்ஸ்ட் அப்படின்ற ஒரு சீரியஸோட ஒரு கதை தான். அதில் வந்து நம்ம ப்ரொஃபஸர் வந்து தன்னோட கான்ஃபிடென்ஸ் வச்சு ஒரு டீமை பில்ட் பண்ணி பெரிய ஹெய்ஸ்ட்டை வந்து நடத்துவார். ஸோ அப்படி நடத்தும்போது பல ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் அவர் எப்படி எதிர்கொள்கிறார் அப்படின்னா, அதுக்கு அவரோட டிட்டர்மினேஷன் தான் காரணம். நிறைய சொதப்பல்கள் அவருக்கு தெரியாமே நடந்திருக்கும். ஏன்னா ஒரு ஹெய்ஸ்ட்ன்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறதுனால இந்த ஹெல்சிங்கி வந்து காரை வந்து ஸ்க்ராப் பண்ண போடுற இடத்துல வந்து உள்ளே வந்து அந்த ட்ரேசஸ்லாம் விட்டுட்டு வர்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு நம்ம டோக்கியோ சொதப்படுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே பல இடத்துல பல சொதப்பல்களை பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்துலேருந்தும் அவர் ஒருத்தர் எப்படி வந்து எல்லா சர்க்கிள்களையும் மீறி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹெய்ஸ்ட்டை முடிக்கிறாரு அப்படின்றது வந்து அவரோட டிட்டர்மினேஷனை வந்து காட்டும். அந்த ஒரு விஷயத்தில் கடைசியாக அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேஸ்ட்டையும் முடிச்சுட்டு வெளியே வருவார். இதே மாதிரி நீங்கள் வந்து அயன்மேன் படம் எடுத்துக்கிட்டிங்களா? அயன்மேன் பார்ட் 1 வந்து டோனி ஸ்டார்க் ஒரு ஆயுத வியாபாரியாக இருப்பார். தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார், எல்லாம் ஓகே. உள்ளே போய் ஒரு டெரரிஸ்ட் கூட்டத்துக்கிட்ட வந்து மாட்டிக்குவார். அவங்க வந்து ஸ்டார்க்கு ஒரு பணிய கைதியை வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு மிசைல்ஸோ எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க ஸ்டார்க்கு கிட்ட தயாரித்து கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார்க்கு வந்து அதை செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னா ஒரு தவறான ஒரு உதாரணமாக போயிடும். அவரோட ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அப்பாவி மக்கள் சாவறதுக்கான ஒரு காரணமாக ஸ்டார்க்கே இருந்துருவார். ஸோ இந்த இடத்துல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு டிட்டர்மினேஷன் அவர்கிட்ட இருக்கணும். நான் வந்து தப்பான காரியத்துக்கு போக மாட்டேன், என்னோட பங்களிப்பு தப்பான காரியத்துக்கு இருக்காது அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் அவர்கிட்ட இருக்கும். அது மட்டும் இருந்தால் போதுமா? கொஞ்ச நாள் வச்சு கொண்டுருவாங்க. ஸோ அவர் ஏற்கனவே வந்து அந்த மேக்னெட் இதெல்லாம் வந்து அவர் நெஞ்சில் மாட்டி எலக்ட்ரோ மேக்னெட் வச்சு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பார் ஒரு சயின்டிஸ்டோட ஹெல்ப்போட. ஸோ அவரோட எல்லா பொருளையும் வச்சு அவரோட ஸ்கில்லு, அவரோட தன்னம்பிக்கை எல்லாத்தையுமே வச்சுட்டு அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் அயன்மேன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் அவர் அந்த ஒரு அயன்மேன் ப்ரோட்டோடைப்பை செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்து தப்பிச்சும் காட்டுவார். ஸோ இதுதான் டிட்டர்மினேஷன். இதே மாதிரி தான் பேட்மேன் படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேட்மேனோட டார்க் நைட் ரைசஸில் வந்துட்டு பேட்மேன் வந்து அந்த கிணத்துக்குள்ளே மாட்டிக்குவார். அவர் கயிறை வச்சு தாண்டுவார், என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பார், அவ்வளோ தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுவார். அவரால் முடியவே முடியாது. ஆனால் வந்து கடைசி அவருக்கு அந்த டிட்டர்மினேஷன் வந்து அவருக்கு வரும். எப்படின்னா, இதை விட்டு நம்ம தாண்டினாதான் நமக்கு அடுத்த வாழ்க்கையே, இது நம்ம என்னவா இருந்தாலும் இதை நம்ம பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்றனால கயிறு இல்லாமல் அவர் குதிப்பார், அங்கேருந்து வெளியவும் போயிடுவார். இதே நீங்கள் பேட்மேனோட ஃபஸ்ட்டு பார்ட் பேட்மேன் விகின்ஸில் பார்த்துருந்தீங்கனாலும் பேட்மேன் இப்படி தான் தனக்கு வந்து வெளி உலகத்தில் போய் ஃபைட் பண்ணவோ பேசவோ கூட ரொம்ப ஒரு கோழையாக இருந்திருப்பார். அவர் அப்பா இறந்ததுக்கு தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு செல்ஃப் பிளேமிங் நேச்சரில் இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், தன்னைத்தானே ஒரு தக்காக மாற்றிக்கிட்டு அவர் வந்து ஜெயிலில் போயிருப்பார் கொஞ்ச நாளைக்கு. அப்போ என்னாகும், இந்த ராஸ்குல்ஸோட ஆட்களோட கனெக்ஷன் வந்து அவர் வந்து ஹிமாலயாஸில் போய் அவங்கக்கிட்டேயே ட்ரைனிங் எடுத்து அவர் வந்து அப்புறம் அங்கே ஒரு கடினமான சூழ்நிலை வரும், அங்கேயே எல்லாத்தையும் எரிச்சு போட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து அவர் பேட்மேனாக உருமாறுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து டிட்டர்மினேஷன் ரொம்ப கண்டிப்பாக தேவை. நாம் யார், நமக்கு என்ன வரும் எல்லாம் நம்மளை பற்றி நமக்கு தெரியறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்கும் முக்கியமோ, ஒரு சில கட்டங்களில் வந்து நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அந்த இடத்துல தான் நம்ம வெளியே வர்றதுக்கு டிட்டர்மினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தேவை.
அதே மாதிரி இந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து பல முட்டுக்கட்டைகள் தாண்டி வெளியே வந்து ஜெயிக்க முடியும். இது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பர்சனல் லைஃப் அப்படின்ற சீரியஸில் இது வந்து 2வது டாபிக். இனி போக போக நம்ம வீடியோஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம். இதோட என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது உங்கள் ரகு. என் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.